வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்தியன் வங்கியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கும் போது பாப்புலரான பேங்க்கில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த பேங்க்லேருந்து ஸ்பெசிஃபிக்கான டிஸ்ட்ரிக்டை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எந்த போஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேக்கல்ட்டி அப்படின்ற போஸ்ட்டுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது பேசிக் கிராஜுவேட் ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில எஜுகேஷன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஏ ரூரல் டெவலப்மெண்ட், எம்ஏ சோசியல் ஃபிசிக்கனாலஜி, பிஎஸ்சி வெட்னரி, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரி, பிஏ வித் பிஎட் அப்படின்னு சொல்லிட்டு சில மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிராஜுவேட்டோட. ஸோ கிராஜுவேட்டாக இருந்தாலும் ஓகே, சில டிவிஷன் கொடுத்துருக்காங்க, அதில் எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப்க்கு மெயின் பர்பஸ் தமிழ் நல்லா தெரியும் அப்படின்ற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நிறையா பேங்க்கில் எல்லாத்துக்கும் ஃபியர் ஆக ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலீஷ் நம்ம நார்மலாக பேச முடியுமா, ஸோ அவங்க சொல்கிறத நம்ம அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்டாவது பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இங்கே தமிழ் மட்டும் நல்லா தெரிஞ்சால் போதும் அப்படின்ற ப்ளஸ் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது 22லேருந்து 40 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வித ஃபீஸும் கிடையாது, எந்த கேட்டகரிக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுற மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்பீட் போஸ்ட்டு தான். ஸோ அவங்க ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணி தேவையான எஜுகேஷனோட நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும். லாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மே 20 டேட் முடியுது. ஸோ நம்ம அப்ளை பண்ண ஆஃப்டர் அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. காலிங் ஆர் மெயில் ஏதாச்சும் நமக்கு கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஆஃப்டர் ஒன்று இருக்குது, ரைட்டன் எக்ஸாம். ஸோ பேசிக் கிராஜுவேட்டை மென்ஷன் பண்ணியிருக்கனால பேசிக்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது அந்த ரைட்டன் எக்ஸாம் ஆஃப்டர் இவங்க எப்படி டீமில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற பற்றி ஒரு டிஸ்கஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஆஃப்டர் ஜாப் கன்ஃபார்ம், சேலரி 20,000. ஸோ தமிழ் ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கு ஆஃப்டர் நம்ம எக்ஸாம்ஸ் அண்ட் டிஸ்கஷன் ப்ராசஸ் தான். ஸோ கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். பட் இது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்க்கும்போது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்லி வேக்கன்ட் 1 போஸ்ட் மட்டும்தான். பட் 1 போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ அதில் எவ்வளோ பெரிய குட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ எலிஜிபிளாக இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். அதுவும் மட்டும் இல்லாமல் பேங்க் ஜாப் போகிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எந்த வித டவுட்னாலும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது. கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க.